தமிழ்நாட்டுல சார் அதிகமா மோட்டிவேஷனே இல்லாம மது போதையில கொலை பண்றாங்க. குறிப்பா இப்ப 2-3 நாள்ல பஸ் கண்ணாடியை உடைக்கிறது, யாருன்னே தெரியாத ஆளை கொலை பண்றது, போதை உச்சத்துக்கு போய் இப்ப கஞ்சா அடிச்சுட்டு தான் கொலை பண்றாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை ரொம்ப சிறு குழந்தைகள் 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் முறை தமிழ்நாட்டில் யாரும் நிலையாக இருக்க முடியாத சட்டம் ஒழுங்கை சரியில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கைது செய்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியும். காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லை. இதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் நீங்கள் கேட்ட சேமித்து எல்லாத்திற்கும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கஞ்சா எல்லாமே அதிகப்படியாக இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்துல 2 தினங்களுக்கு வருகிற போறவங்க எல்லாம் வெட்டுவாங்க. அதே பார்த்தா மறுநாளே சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம். இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்ற இறைவனால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இறைவனிடம் இன்னைக்கு நாங்கள் நந்தாடி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு சனி பயிற்சியாக நாங்கள் திமுகவும் தமிழ்நாட்டிலிருந்து பயிற்சியாக விளைகின்றோம். இந்து மதத்திற்கு சனாதன தர்மத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி நிச்சயமாக வளர்ச்சி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சொத்து வரி உயர்வு 300%, மின் கட்டணம் 300%, தொழிற்சாலைகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6%, அறிவிப்பு இல்லாமலே மின் கட்டணம் டேரிஃப் உயர்த்தலாம். அது மட்டும் இல்லை, 2 மாசத்துக்கு ஒரு மின் கட்டணம் வசூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள் 2 மாதத்துக்கு இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறையாக கட்டணம் வசூலிப்போது சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் செய்யலாம். எல்லா சுமை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு வாங்க முடியாத சூழ்நிலை. இந்த ஆட்சியோட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், 10 லட்சம் கோடி ரூபாய் கடன், ஒவ்வொரு தனி மனிதனும் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. இன்னும் இவர்கள் நீடித்தால் தமிழ்நாடு உண்மையிலே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. ஆகவே தமிழக மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடிச்ச முதலமைச்சர்